கூடுதலாக சேர்க்கப்பட்ட 23 லட்சம் பேரை சேர்த்து தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 5.37 கோடியாக உள்ளது என்று தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். ஜனவரி 10ஆம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று தமிழகம் முழுவதும் இறுதி திருத்த வாக்காளர் பட்டியலை மாநகராட்சி கமிஷனர், மாவட்ட கலெக்டர் என்று அந்தந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகள் வெளியிட்டனர். தற்போது 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்களை சேர்த்த பின் தமிழகத்தில் மொத்தம் 5.37 கோடி வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் கூறினார். தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் இப்போ 5.37 கோடி வாக்காளர் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர் 2.69 கோடி, பெண் வாக்காளர் 2.68 கோடி, இதர் வாக்காளர் 2,996 இருக்காங்க. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கோம் சப்ளிமெண்டரி லிஸ்ட் 1. ஏற்கனவே மெயின் லிஸ்ட் வாஸ் பிரிண்டட் ஆன் 110. இதுக்கு ஆட் பண்ணிருக்கோம் சப்ளிமெண்டரி லிஸ்ட் 1. இனிமேல் யார் வர போறாங்களா, இட் வில் பி பிரிண்டட் as supplementary list 2 on the last date of nomination. அது பிரிண்ட் ஆகும். அத 25ஆம் தேதி நேஷனல் வோட்டர்ஸ் டே, தேசிய வாக்காளர் தினத்தில் எல்லா போலிங் ஸ்டேஷனிலும் ஃபங்க்ஷன் நடக்கும். அந்த போலிங் ஸ்டேஷன்ல யார் புதுசா நம்ம சேர்த்துக்கோம் அவங்க எல்லாம் பேரலாம், அவங்களோட கார்டு, எலெக்ஷன் கார்டு பேரலாம் தான். மொத்த மக்கள் தொகையில் 71.25% பேர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாலும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் 49% மட்டுமே தங்களை பதிவு செய்துள்ளனர். இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும், பட்டியலில் இடம்பெறாமல் இருப்போர் உடனடியாக நேரடியாகவோ ஆன்லைன் வழியாகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். ஆனா ஒரே கவலை இருக்கு, நம்ம 18-19 வருஷம் வயது மக்கள், இளைஞர்கள் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. எவ்வளவு இருக்கணும், அதற்கு 50% சுமார் இருக்காங்க. அதை காரணமா இப்பவும் இன்னும் ட்ரை பண்றோம். இனிமேலும் யாரோட பேர் டிலீட் ஆயிருக்கு, அதாவது பேர் இல்லை, அதை பேர் மாற்ற வேண்டி இருக்கு, இன்னும் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் தான். லாஸ்ட் டேட் ஆஃப் நாமினேஷன், லாஸ்ட் டேட் இப்போ எலெக்ஷன் லாஸ்ட் 10 நாள் முன்னாடி வரை பேர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் தான். தாலுகா ஆஃபீஸ்ல கொடுக்கலாம், ஜோனல் ஆஃபீஸ்ல கொடுக்கலாம், முனிசிபல் ஆஃபீஸ்ல கொடுக்கலாம், ஆன்லைன் கொடுக்கலாம், அல்லது இதில் நம்ம லோக்கல் பூத் லெவல் ஆஃபீஸர் கையில் கொடுக்கலாம் தான். ஆண்டுதோறும் ஜனவரி 1ஆம் தேதியை அடிப்படையாக கொண்டு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வரவுள்ள நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. பதிவுகளில் திருத்தம் மேற்கொள்ள வாக்காளர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற சிறப்பு முகாம்களும் நடத்தப்பட்டன. தற்போதுள்ள நிலவரப்படி இதரர் எனும் பிரிவில் 2996 திருநங்கைகள் பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.